ஆறுபடை முருகன் கோவில்ல எனக்கு திருத்தணி வந்து மிகவும் பிடிச்ச இடம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பக்தர் கேட்ட வரத்தை நிகழ்த்தி கொடுக்கிற இடம் அப்படின்னும் இதை நான் சொல்லுவேன். நான் அதை 2-3 தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதோட முக்கியமான ஒரு வரலாறும் இந்த திருத்தணிக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரியார் சுவாமிகள், முருகனை தெரிஞ்ச எல்லாருக்கும் வாரியார் சுவாமிகளை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாம இருக்க இப்போதைய காலகட்டத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வாழ்ந்து முருகனடி சேர்ந்த ஒரு சுவாமிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட வாரியார் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய தீவிர பக்தர். அவர் முருகர் கிட்ட எல்லாம் கேட்ட ஒரே ஒரு வரம் என்ன அப்படின்னா, நான் இறக்கும் பொழுது என்ன யமதர்மன் வந்து அழைச்சிட்டு போவாம முருகா நீ வந்து அழைச்சிட்டு போனோம் அப்படின்றது அவர் கேட்ட ஒரே வரம். அதை முருக பெருமான் கரெக்டா வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருத்தணியில. அவரு லண்டன்ல சொற்பொழிவுக்கு போன இடத்துல அவருக்கு உடல்நலை குறைவாயிடுது. அந்த நேரத்துல லண்டன்ல இருந்து அவர் வந்து சென்னைக்கு பிளைட்ல ஏத்தி எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும்போது திருப்பதியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததும் தன் உள்மனம் முருக தணிகை மலையான் வருகிறான், தணிகை மலையான் வருகிறான் சொல்லி கரெக்டா திருத்தணி வரும் பொழுது தன்னோட கண்ணை மூடினவர் எந்த ஒரு வலி வேதனையும் இல்லாம அவரோட உயிர் வந்து பாத்தீங்கன்னா தணிகை மலைக்கு மேல பிரிஞ்சிருக்கு. அதாவது அவர்களோட அடியார்கள்லாம் சொன்னது மயில் மேல வந்து முருகன் அவரை வந்து அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்றதுதான். இப்படிப்பட்ட சிறப்பை தன்னோட சீடருக்கு கொடுத்த முருகர் திருத்தணி முருகர். அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம போய் வேண்டும் பொழுது கண்டிப்பா நம்ம வேண்டும் வரத்தை அள்ளி தருவார்ன்றது ஐதீகம்.